Students, this is Kasturi from SK Career Academy. Ayush Counseling, அதாவது BAMS Ayurveda, BSMS Siddha, BHMS ஹோமியோபதி, BUMS யுனானி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆயுஷ் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. இந்த 4 கோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணணுமா வேண்டாமா, அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸ் பே பண்ணணுமா வேண்டாமா, அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுமா வேண்டாமா, அப்படி பே பண்ணுற மாதிரி இருந்தால் யாரெல்லாம் இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க வந்து 500 rupees பே பண்ணுவீங்க. கிறிஸ்டின் கன்வெர்டட் ஃப்ரம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களும் 500 rupees பே பண்ணணும். பியூரா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை. இது எந்த காலேஜஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா இவங்க வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ பிரைவேட் காலேஜில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணியாகணும். அதே மாதிரி பிரைவேட் காலேஜில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அப்ளை பண்ணும்போது 1000 rupees நீங்கள் பே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்கல்ல, ஸ்பெஷல் கேட்டகரி யார் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணிடுவீங்க. கன்வெர்டட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees பே பண்ணிடுவீங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க வந்து 500 rupees பே பண்ணுவீங்க. கிறிஸ்டின் கன்வெர்டட் ஃப்ரம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களும் 500 rupees பே பண்ணணும். பியூரா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை. இது எந்த காலேஜஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா இவங்க வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ், ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees நீங்கள் பே பண்ணணும். எப்போ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது 500 rupees நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ பிரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ பிரைவேட் காலேஜில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது இல்லையா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணணும். எப்போ அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஃபீஸ் நீங்க பே பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ரெண்டுக்கும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலையுமே ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்பல்சரி 1000 rupees நீங்க பே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். யார் அட்வான்ஸாக இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட்மெண்ட், இந்த காலேஜ் தான் அப்படின்றத அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அதாவது அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். அந்த யார் பே பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கணும். அட் த சேம் டைம் 2.5 இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5000 rupees பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5000 rupees நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 rupees நீங்கள் பே பண்ணணும். அந்த 25,000ல் 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ்
ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் இந்த 10,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அந்த 10,000 ருபீஸும் நீங்கள் நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அதே மாதிரி இன்கமும் உங்களுக்கு 2.5 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா வருது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாலையும் 25,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 10,000 ருபீஸ் பே பண்ண வேண்டாம். அதர்ஸ் வந்து 10,000 ருபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து ஒரு அலாட் ஆயிடுச்சு. ஸோ அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் 5,000 ருபீஸ் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக 5,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் பே பண்ண வேண்டாம். அதர்ஸ் வந்து நீங்கள் 5,000 ருபீஸ் பே பண்ணால் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே வரும். அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு 25,000 நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதில் 10,000 ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க. எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமிங் வந்து 10,000 பே பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் வந்து 15,000 இருக்கு. அந்த 15,000 நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 15,000 பே பண்ணால் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் டவுன்லோடே ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த 15,000 பே பண்ணணும். யார் பே பண்ணணும் அப்படின்னா இன்கம் வந்து 2.5 மேலே இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் கம்யூனிட்டியில் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, அதே மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டின், பிசி, ஓபிசி, பிசிஎம் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் இன்கம் வந்து ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸ், அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸை அதே மாதிரி அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 15,000 இது ரெண்டையும் நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்றது கரெக்டாக பே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அலாட்மெண்ட் லெட்டர் அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபீஸும் பே பண்ணிவிடுங்க. ஃபர்தராக இப்போ நீங்கள் வந்து இன்கம் அதிகமாக இருக்குது, நான் 25,000 பே பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபீஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜுக்கு எந்த காலேஜ் நீங்கள் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸில் லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லெஸ் பண்ணது போக பேலன்ஸ் ஃபீஸ் தான் உங்களுக்கு நீங்கள் போயிட்டு காலேஜில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மார்க்அப் ரவுண்டு. ஸோ 3 ரவுண்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டே வேகன்சி அப்படின்னு போவாங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் போக வரேன். உங்களுக்கு கவுன்சிலிங் எத்தனை ரவுண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஆயுஷ் கவுன்சிலிங் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.